வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம். தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் உள்ளது. சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்திற்கான சுருக்கமான தரவுகளுடன் தொடங்குகிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம். நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் கவனமாக படிக்க பரிந்துரைக்கிறோம். இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம். அபிவாக்ஸ் டிக்கர் ABVX. இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் 18, 2025 இன் தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. வகைப்பாடு மூலம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனம் அபிவாக்ஸ் ADR துணை பிரிவைச் சேர்ந்தது. பார்மா இம்யூன் ஒப்பீட்டில் 41 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம். கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு 10 இல் 8 புள்ளிகளை கழித்தல். துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு 3.6 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தைக்கான சராசரி மதிப்பெண் 1.8 புள்ளிகள் என்று பார்ப்போம். -8 புள்ளிகளுக்கு எதிராக அபிவாக்ஸ் ADR. நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். அபிவாக்ஸ் ADR மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் 12 மாதங்களுக்கும் மேலாக பங்கு இருப்பதைக் காணலாம். அபிவாக்ஸ் ADR -56.7% மாற்றத்தைக் காட்டியது. 43.4% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது. இது நிச்சயமாக எதையும் குறிக்கவில்லை, ஆனால் இந்த உண்மையை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அபிவாக்ஸ் 41 சென்ட் பில்லியன் ஆகும். மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $50 பில்லியன் ஆகும். அபிவாக்ஸ் ADR 0.816% பங்கை கொண்டுள்ளது. இது துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் 4 சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் $11 பில்லியன் ஆகும். அபிவாக்ஸ் ADR 0.33% பங்கை கொண்டுள்ளது. பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு அபிவாக்ஸ் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் 0.816%. இருப்புநிலை மூலதனம் 0.33%. இது சந்தை மூலதன பங்கை விட 60% குறைவாகும். சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் மோசமானது -1. ஆய்வில் உள்ள நிறுவனம் 9 சென்ட் பில்லியன் கடன்களைக் கொண்டுள்ளது. புத்தக மதிப்புக்கான கடன் பங்குகளில் 225%. நிறுவனத்தின் கடன் நிலைக்கான மதிப்பீடு மிகவும் மோசமானது -2 புள்ளிகள். நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பின் சமநிலை அதன் லாபத்திற்கு 0 ஆகும். துணைப்பிரிவுக்கு சராசரியாக 0. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்கு விலை மற்றும் லாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது -2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் -$190 மில்லியன் லாபம். அடுத்த 12 மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருமானம் தெரியவில்லை. இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு எதிர்மறையானது. துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான -1. நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் 0 ஆகும். துணைப்பிரிவின் சராசரி 15.3 ஆகும். இது துணைப்பிரிவை விட மிகவும் மோசமானது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் காட்டி மதிப்பீடு மோசமான -1. கடந்த 12 மாதங்களில் வருமானம் 0 மில்லியன். வரவிருக்கும் 12 மாதங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்ட வருவாய் தெரியவில்லை, மேலும் இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் மோசமானது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால வருவாயின் மதிப்பீடு மோசமான -1. விளிம்பு 0%. துணைப்பிரிவில் சராசரியாக 59.8% கழித்து
துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 59.8%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 1.433% ஆகும். இது சந்தை மூலதனப் பங்கை விட 76% அதிகம். இந்த உண்மை நிறுவனத்தின் தற்போதைய சந்தை விலைக்கு இடையே உள்ள வேறுபாட்டை பிரதிபலிக்கிறது. அபிவாக்ஸ் அநேகமாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி. நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் மூலதனத்தின் அளவு $5,881,000. அதேசமயம் துணைப்பிரிவில் $10,330,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 43.1%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் $2,762.3 துணைப்பிரிவில் சராசரியுடன் கழித்தல் $404.3 மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 583%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியரின் லாபத்தின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு வருவாயின் பங்கு $0,000. துணைப்பிரிவு மூலம் $676,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 100%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒவ்வொரு நிறுவன ஊழியருக்கும் வருவாயின் பங்கின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு 3.1%க்கு ஒத்திருக்கிறது. துணைப்பிரிவுக்கு சராசரியாக 7%. இது சாத்தியமான குறுகிய அழுத்த அபாயத்தின் குறிகாட்டியாகும். தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 52% அளவைக் காட்டுகிறது. அபிவாக்ஸ் ADR. அதேசமயம் துணைப்பிரிவில் இந்த நிலை தோராயமாக 50% உள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவில் உள்ள பங்குகள் தோராயமாக பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன. அபிவாக்ஸ் ADR. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக $6.41. நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக $32.49 ஆகும். தற்போதைய மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக 407% ஆகும். ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குருவுட் மார்க்கெட்ஸ். ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் அபிவாக்ஸ் ADR. தகவல் மதிப்பீட்டு அமைப்பு குருவுட் மார்க்கெட்ஸ். ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. ஒரு பங்கிற்கு 6.4 விலையில் விற்க ஆர்டரை திறக்கவும். நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் மதிப்பீட்டு முறைகளை அடிப்படையாகக் கொண்டது. அகிமின் குறியீடு. லாபம் 5.36 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 7.44 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால். இந்த வழக்கில் மே 18, 2025 அன்று நடந்த வர்த்தக அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும். அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில். டிக்கர் ARGX. முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும். முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை எதிர்வரிசை தானாகவே சரி செய்யப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்து தகவல் அமைப்பை பயன்படுத்திய அனைவருக்கும் மிக்க நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ். நீங்கள் உண்மையிலேயே உலகின் மிகச்சிறந்த பார்வையாளர்கள்.